யோகம் ஆகி சில மாற்றங்கள், சில பண விஷயத்தில் சில இன்வெஸ்ட்மெண்ட், தொழில் வேலையில் சில கிளைகளை போடுவது, கொஞ்சம் அபிவிருத்திக்காக ஃபண்டிங் போகிறது, அது மாதிரி சில டிஸ்டர்பன்ஸும் சில ப்ரோக்ரஸும் கொடுப்பார். பட் ஜூன் டு நவம்பர் அற்புதமான ஒரு டைம், அதை யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிசம்பர் டு ஏப்ரல் 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு 10லும், கேது 4லும், குருவும் 4லும், சனி 12ஆம் இடத்துல நீடித்திருக்கிறார். இதுதான் ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் அமைப்பும் மேஷ ராசிக்காரருக்கு இருக்கு. இதுல ராசி அதிபதியாகிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல இருந்து ஒரு 4ஆம் இடத்து வரைக்கும் இந்த ஒரு வருடம் ஸ்லோவா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, 1.5 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசி தாண்டிட்டு இருக்கார். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸோ இதுல நல்ல விஷயம் என்னன்னா, ராசி அதிபதி ராகுவோட சேர போறது இல்லை, ராசி அதிபதி சனியோட சேர போறது இல்லை. தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறப்பதான் ஒரு மாசம் செவ்வாயும் சனியும் சேர்ந்திருப்பாங்க. அந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மேஷராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மே சுமாரான டைம் தான்.